Hello guys. Sorry. Okay, present போடுங்க. ஓகே, எக்ஸெப்ஷன் என்ன பாத்தீங்களா? இப்பதான் பார்த்து முடிச்சிட்டீங்க, சூப்பர். ஸோ நம்ம நேத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ஒரு பாத் வேரியபிள்லாம் கிரியேட் எப்படி இருக்கும்? பாத் வேரியபிள் அப்படிங்கிறது வித்தின் டபுள் கோட்ஸ்ல அந்த யூஆர்எல் மேப் பண்றோம். கரெக்டா அந்த யூஆர்ஐ நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் மேப் பண்றோம். ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் எப்படி இருக்கும்? கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மெத்தட்ல போயிட்டு என்ன பண்றோம்னா பாத் வேரியபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த ஐடிக்கான டைப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். இதுதான் பாத் வேரியபிள் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்படிதான் இல்லையா? இப்ப நம்ம இதை ரன் பண்ணோம். இதை ரன் பண்ணும் போது நமக்கு என்ன வந்துச்சு? இப்போ இது வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவா இருக்கிறதுனால 0 1 2 இப்போ 3 அப்படின்னு நம்ம சொல்லி ஆக்சஸ் பண்றோம். ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் 3 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு? இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் நமக்கு வந்து இங்க த்ரோ பண்ணாங்க. அதுதான் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் தானே கொடுத்தோம். எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா வருது. ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் இப்போ 2 ஆர் 2 கொடுத்தா 2 வந்துருச்சு. இப்ப 3 கொடுத்தாலும் நமக்கு என்ன பண்ணாது? வராது. கரெக்டா? இங்க பார்த்தோம் அப்படின்னா பக்கம் பக்கமா எரர் வந்துடும். ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஓவர் கம் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு இது பார்க்க போறோம். சரியா? அப்ப எக்ஸெப்ஷன் அப்படின்னா ரன் டைம்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம எங்க போறோம்? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒரு இது நம்ம போறோம். ஓகே, அப்ப நமக்கு இங்க என்ன பண்றோம்? இதை ரன் பண்றோம். ஜஸ்ட் ரன் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒன்று படிச்சோம். அப்படிதானா? இப்ப அதுல இருக்க இண்டெக்ஸ் நம்பர் போட்டு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்படி வந்துடும். ஸோ அதுல இல்லாத ஒன்று கொடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படிதானா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்காக, இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒன்று படிக்கிறோம். ஃபைன். இதே இது நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதே திங்ஸ் நம்ம ரெஸ்ட் ஏபிஐ தான் கிரியேட் பண்றோம். அப்படிதானா? இப்போ நம்ம போஸ்ட்மேன்ல போயிட்டு நம்ம இதை செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டா வரும். அப்படிதானே? எனக்கு அதுதான் என்ன பண்ணோம்? அதுக்கேத்த மாதிரி நானா ஒரு எக்ஸெப்ஷனை புரியுது என்ன சொல்றேன்னு? இந்த இடத்துல இப்ப நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சென்ட் பண்றேன். இப்படி சென்ட் பண்ணும்போது ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல நமக்கு என்ன பண்ணுது? இப்படி டேட்டாவை காட்டுதா? டைம் ஸ்டாம்ப் என்ன, அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, எரர் என்ன அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்ப இதுல எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மெசேஜ்ல இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் நாட் ஃபவுண்ட், ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் யூசருக்கு வந்து நம்ம சொல்ல வைக்கணும், சொல்லணும். எஸ், ரெஸ்பான்ஸ்ல இப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க 3ங்கிறது இல்ல. இதே பேஜ்ல வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ஒயிட் லேபிள் எரர் தான் காட்டுது. இப்ப நான் இதுக்கு தானே என் பாயிண்ட்ஸ் தானே எழுதியிருக்கேன். இப்ப இந்த என் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த இதுல ஐடியில யாருமே இல்லை, எந்த விதமான ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. அப்ப ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லணும். கிளியரா? இப்ப நம்ம கால்குலேட்டரை நம்ம எடுத்துப்போமே. இப்ப நம்ம கால்குலேட்டர்ல ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ணா கால்குலேட்டர்ல என்ன சொல்லும்? செக் பண்ணி பார்த்திருக்கோமா இதுவரை? கால்குலேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை என்ன பண்றோம்? டிவைடர்னா என்ன யூஸ் பண்ணோம்? 0. என்ன சொல்லுது? cannot divide by 0 அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுதா இல்லையா?
இதுதான் அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல நம்ம சொன்னோம். அப்படிதானே? ஒரு நம்பரை ஜீரோவால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. சோ அப்ப நமக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல எரர் வரக்கூடாது. இப்ப ஜாவாவில் ஒரு நம்பரை ஜீரோவால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லலாம், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு எரர் காட்டும். அது காட்டக்கூடாது. இப்படி ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் நம்ம பண்றோம், அப்போ ஒரு யூசர் வந்துட்டு அவருக்கு தெரியாது. கரெக்டா? சரி, நமக்கே சம்டைம்ஸ் தெரியாது, அப்படிதான் இல்லையா? சோ அப்ப நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் வந்து சும்மா ஜீரோவால டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாக்குறதுக்காக இதுல போயிட்டு ஒரு நம்பரை எடுத்துட்டு டிவைடட் பை ஜீரோன்னு போட்டாருன்னா நமக்கு என்ன வரணும், கேனாட் டிவைடட் பை ஜீரோவால டிவைட் பண்ண முடியாதுன்ற ஒரு மெசேஜஸ் சொல்லணும். இந்த மாதிரி தான். அப்போ என்கிட்ட ஒரு 3 யூசர் தான் இருக்காரு, அதுக்கு மேல ஒரு யூசர் ஐடி நான் போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் இங்க இல்லைன்னு நான் சொல்லணுமே தவிர அதுக்கு மாற வேற எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இதுக்காக தான் நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒண்ணு படிக்கிறேங்க. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஸ்டெப் நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். கரெக்டா? கிரியேட் எ கஸ்டம் எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ். என்ன கிரியேட் பண்ணோம், ஒரு ரெஸ்பான்ஸ் கிளாஸை கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸை கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா சர்வீஸ், நம்ம அந்த சர்வீஸ்ல இருக்கிற கண்ட்ரோலர், அந்த கண்ட்ரோலர்ல போயிட்டு த்ரோ எக்ஸெப்ஷன், எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றதுக்கான லாஜிக் எழுத போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அதை ஹேண்டில் பண்றதுக்காக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் கொடுக்க போறோம். இதான் பண்ண போறோம். அதாவது நம்மளாவே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ்ல என்ன வரணுங்கிறதே நம்ம கிளாஸ் எழுத போறோம். புரியுதா? அப்ப என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத சொல்றதுக்காக அதுக்கு ஒரு கிளாஸ் எழுத போறோம். நம்மளா எழுதுறதா கஸ்டம் எக்ஸெப்ஷன். இன்பில்டா இருக்கிறத யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம ஓனா ஒரு எக்ஸெப்ஷன் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அதுக்காக நம்மளா ஒரு கிளாஸ், அதான் கஸ்டம் எக்ஸெப்ஷன் இருக்கும். புரியுதா? சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோலர்ல போயிட்டு அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணிட்டு தென் அதை ஹேண்டில் பண்றதுக்கு இது மெத்தட் லெவல் அனோட்டேஷன் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். சரி, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ங்கிறது என்ன, மெத்தட் லெவல் அனோட்டேஷன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அந்த ரெஸ்பான்ஸ் கிளாஸ்ங்கிறது நத்திங் பட் ஒரு போஜோ கிளாஸ் தான். போஜோ கிளாஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபீல்ட் இருக்கும், தென் என்ன இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், எஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், தென் கெட்டர் செட்டர் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், போஜோ கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல என்டிடி எதுவுமே நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், எழுத மாட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நானும் எழுத போறேன். இங்க எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்டோட ரெஸ்பான்ஸா என்ன கொடுக்கணும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல இப்போ ஒருத்தர் வந்து 3 கொடுக்குறாரு. இப்ப ரெஸ்பான்ஸ்ல இங்க என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இதான ரெஸ்பான்ஸ் மெசேஜ். அப்ப இங்க என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் வரும், நான் என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் வரணும், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன்னா டைம் ஸ்டாம்ப் என்ன வேணும், தென் ஸ்டேட்டஸ் என்ன, மெசேஜ் என்ன. இந்த எரர் நான் மெசேஜ்னு வச்சுக்கிறேன், ஒரு 3 ஃபீல்டு நான் எடுத்துக்கிறேன். அப்ப ரெஸ்பான்ஸா என்ன வரணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் சொல்லணும், புரியுதா? ஏன்னா இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும், ஏன்னா ஸ்டூடெண்ட் இல்ல, அப்ப அவங்களே ஒரு ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க. இங்க எரரா வரக்கூடாது, அது இன்டர்னல் சர்வர் எரரா வரக்கூடாது, மெசேஜா தான் வரணும். புரியுதா? அதுக்கு தான் அந்த கால்குலேட்டர் வச்சு சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஃபீல்ட்லாம் எடுக்க போறோம்னா இந்த ஸ்டேட்டஸ் என்ன, தென் மெசேஜ்ல என்ன வரணும், அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப் என்னங்கறத சொல்ல போறோம். சரியா? அப்ப இங்க ஸ்டேட்டஸ்ங்கிறது என்னன்னா இங்க என்னவா இருக்கு, ஸ்டேட்டஸ் கோடு. சரியா? ஸ்டேட்டஸ் கோடு அப்படிதான் இல்லையா? அதனால நம்ம அதை என்னவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இண்டா எடுத்துக்கிறீங்க, ஒரு நம்பர் இன்டிஜரா. ஓகே, அதுக்கப்புறம் இது என்னது, மெசேஜ் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறீங்க. இது என்னது, டைம் ஸ்டாம்ப். டைம் ஸ்டாம்ப் இஸ் நத்திங் பட் டேட் அண்ட் டைம். எதுக்காக டைம் ஸ்டாம்ப்னா ட்ராக் பண்ணுவாங்க. ட்ராக் பண்றது மீன்ஸ் இப்போ இங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்வெஸ்ட் எப்போ வந்துச்சு, எந்த டைம்ல ரைஸ் ஆச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எந்த டேட்ல வந்து ரிப்ளை பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா டேட் தான், புரியுதா? டேட் இருக்கும், தென் டைம் இருக்கும். புரியுதா? எந்த டைம்ல ரெக்வெஸ்ட் வந்துச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க, அந்த பர்டிகுலர் ட்ராக் பண்றது, அதான் டைம் ஸ்டாம்ப்னு அர்த்தம். ஓகே, அப்ப ரெஸ்பான்ஸ் எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இன்டிஜர் ஸ்டேட்டஸ் எடுத்துக்க போறேன். தென் ஆஃப்டர் தட் என்ன எடுக்கணும், இதுக்கான மெசேஜ் என்ன, ஆஃப்டர் தட் என்ன எடுத்துக்கலாம், டைம் ஸ்டாம்ப் என்ன அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம் ஒரு கிளாஸ் எடுத்துக்க போறேன். கிளாஸுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட்
எரர் இது நம்மளா வைக்கிற கிளாஸ் தான், நோ ப்ராப்ளம். ஓகேவா? எரர் ரெஸ்பான்ஸ் இப்படி ஒரு பேரை வச்சுக்கணும். இதுல என்னன்னா ஒரு போஜோ கிளாஸ் தான் எழுத போறோம். அப்ப என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் வேணும்னு சொன்னேன்? பிரைவேட், இன்டிஜர், ஸ்டேட்டஸ், அப்படிதானா? அப்புறம் என்ன வச்சுக்கலாம்? பிரைவேட் ஸ்ட்ரிங் மெசேஜ். ஓகேவா? தென் என்ன வச்சுக்கலாம்? பிரைவேட் லாங் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் எனக்கு ரெஸ்பான்ஸா வரணும். என்ன ஃபீல்டுனா இங்க இருக்க ஃபீல்டு இதுதான் வேணும், பார்த்து தேவையில்ல. புரியுதா? அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப நான் எழுதுற எக்ஸெப்ஷனுக்கு ரெஸ்பான்ஸா இதுதான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் வேணும்? எஸ், ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். இப்ப கன்ஸ்ட்ரக்டர் அப்படி நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஃபீல்ட். இப்ப தென் என்ன வேணும்? எஸ், கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுத்துட்டு கெட்டர் அண்ட் செட்டர் ஃபார் ஆல் ஃபீல்ட். ஓகே, சோ இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சுதான் போஜோ கிளாஸ். என்ன பண்றது தெரியுதா? அப்போ இந்த கிளாஸ்ல இருந்து ஃபீல்டை எடுத்து இதை தான் நமக்கு ரெஸ்பான்ஸா கொடுக்க போகுது. அப்ப இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்ப இது ஜேசன் ஃபார்மேட்ல வருதுன்னா அதை யார் பார்த்துப்பா? ஜாக்சன் என்ன பண்ணிப்பாரு? கன்வெர்ட் பண்ணிப்பாரு. புரியுதா? அது நமக்கு எங்க நடக்கும்னு சொல்லிட்டோம், ஸ்ப்ரிங்கே ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும். அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் திங், நமக்கு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரியா? அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்னா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். புரியுதா? எப்படி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இன்பில்டா இருக்கோ அதே மாதிரி நானா வச்சுக்கிறேன். அப்ப இந்த எக்ஸெப்ஷன் எங்க இருந்து வரும்? கஸ்டம் எக்ஸெப்ஷனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? this class extends from yes, நம்ம இங்க ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படினா கொடுத்துக்கிறேன். இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன்ங்கிறது என்னது? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல படிச்சிருக்கோம் ஜாவாவுல. எக்ஸெப்ஷன் அப்படினாலே நமக்கு என்ன வரும்? ஏதாவது இமேஜஸ் அதுக்கான ஃப்ளோ பார்ப்போம். நீங்க பாருங்க, ஜாவால கரெக்டா எல்லாத்தோட பேரண்ட் யாரு? புரியுதா? இதுல பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எரர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல கிளாஸ் வச்சு காட்டலையா? இங்க இருக்கு பாருங்க, பில்டிங் எக்ஸெப்ஷன் அப்படிங்கறது என்னது? பேஸ் கிளாஸ். எல்லாத்துக்கும் பேரண்ட் யாருன்னா எக்ஸெப்ஷன் தான். ஓகே, இதுல செக்ட் எக்ஸெப்ஷன் அன்செக்ட் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா? இதுதான் என்னன்னா ரன் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன். அன்செக்ட் தான் என்ன சொல்லுவோம்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பைல் டைம்ல வருது. அப்ப கம்பைல் டைம்ல வருது ப்ரோகிராமரா தப்பு பண்றதா தான் இருக்கும் கம்பைல் டைம்ல. ரன் டைம்ல தான் நமக்கு என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் வந்து அக்சஸ் பண்றாரு. அது ரன் டைம்ல என்னன்னா அது பேர் அன்செக்ட் எக்ஸெப்ஷன். அப்ப இதை சால்வ் பண்றது தான் நமக்கு என்ன சொல்றோம்னா ரன் டைம். அது இன்பில்டா இருக்க கிளாஸ். அந்த கீழ நமக்கு என்ன இருக்கும்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு இருக்கும் கிளாஸோட பேர். புரியுதா? செக்ட் எக்ஸெப்ஷன் என்ன இருக்கும்? அன்செக்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஓகே, இதுல நான் அதுல ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜாவா டி எஸ், எரர் எக்ஸெப்ஷன் இருக்கா? எக்ஸெப்ஷன்ல ரன் டைம் எக்ஸெப்ஷன், கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் ஒன்னு இருக்கா? இதுதான் சொன்னேன். ரன் டைம்ங்கிறது அன்செக்ட் எக்ஸெப்ஷன், கம்பைல் டைம்ங்கிறது செக்ட் எக்ஸெப்ஷன். அப்ப இங்க ரன் டைம் அப்படிங்கிறது இன்பில்டா இருக்க கிளாஸ் தான். ஓகே, அப்ப நமக்கு இப்ப வருது ரன் டைம்ல தானே ப்ராப்ளம் வருது. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரன் டைம் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா? அது இன்பில்டா இருக்க கிளாஸ். அதனால இங்க நம்ம என்ன கொடுத்துட்டோம்? ரன் டைம் எக்ஸெப்ஷன். இதை நம்ம பாக்குறதுக்கு Ctrl+N தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா போவாரு. இவர் எங்க இருந்து எடுத்துட்டு வராரு? எக்ஸெப்ஷன். அதான் சொன்னேன், பேரண்ட் எல்லாத்துக்கும் எக்ஸெப்ஷன் தான்.
இந்த இடத்துல இந்த டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன் எங்க இருந்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும்னா எக்ஸெப்ஷன்ல இருந்தா. ஓகேவா? இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா இது எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா, அது ஆப்ஜெக்ட் த்ரோபிள் நேச்சரா தான் இருக்கும். புரியுதா? என்னதான் வச்சிருப்பாங்கன்னா ஒன்லி இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஓகே, அப்ப இப்ப புரிய எங்க இருந்து வருதுன்னு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னது? கன்ஸ்ட்ரக்டர். இதோட கன்ஸ்ட்ரக்டர் தானது. இதுக்குள்ள சூப்பர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, சூப்பர் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றோம்னு அர்த்தம். அப்படிதானா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ரன் டைம் எக்ஸெப்ஷன் மெசேஜ். ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா இதுதான் அவுட்புட்ல நமக்கு டிஸ்கிரிப்ஷனா வரணும். இதனாலதான் நமக்கு வருது. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா த்ரோபிள் கேஸ் அப்படிதான் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி த்ரோபிள் கேஸாவும் நமக்கு என்ன பண்ணலாம் இருக்கலாம். இந்த மெசேஜ் தான் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோமா. இதுக்கப்புறமா இது கொடுத்துட்டு போதும், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப எனக்கு ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட்னு வரணும். அதானே வரணும். அப்ப அது எப்படி வருது அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இங்க ஸ்ட்ரிங் மெசேஜ், இந்த மெசேஜ்ல தான் நான் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, அது இன்பில்டா இருக்கிறது ரன் டைம் எக்ஸெப்ஷன். அப்படிதானே? இப்ப நம்ம மெசேஜ் இப்ப நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது கால் ஆகும். அப்ப நான் ஒரு மெசேஜ் கொடுக்கும் போது அது கன்ஸ்ட்ரக்டர் மூலமா தான் வேல்யூஸ் எடுத்துட்டு வரும். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் மூலமா? ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் வேல்யூஸ் கொடுப்பேன். அப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? கன்ஸ்ட்ரக்டர் தானே கால் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இது இன்பில்டா இருக்கிறது. நானா என்ன பண்றேன்? ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டேன். இது நான் எழுதுன எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் எங்க இருந்து வருதுன்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன்ல இருந்து கொண்டு வரேன். அப்ப இப்ப லிங்க் வந்துருச்சு. புரியுதா? இப்ப இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தேவையான மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண வேணாம். சரியா? சரி, ஓகே. இப்ப இந்த வேலை நமக்கு இங்க முடிஞ்சு. இனி ஃபுல்லாமே நமக்கு வேலைங்க நம்ம கண்ட்ரோலர்ல. எப்போங்க நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது? ஓகே, இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன். நம்ம ஐடி எப்படி இருக்கு ஆக்சுவலா? மீன்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்ப நான் வந்துட்டு இங்க வந்துட்டு இதுக்கான இது கொடுக்குறேன், 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தா நமக்கு என்னன்னு வரணும்? சக்சஸ்ஃபுல்லா வரும். கரெக்டா? நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேனால இதாயிருக்கு, ஸ்டாப் பண்ணிருக்கேன் நான். ஓகே, 1ன்னு கொடுத்தா வருது, 2 கொடுத்தா வருது, 3 கொடுத்தா என்ன பண்ண? 0 1 2 கொடுத்தா வருது. அப்போ இது கண்டிஷனா கொடுக்கும்போது எப்படி எழுதுவீங்க? எப்போ எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்? இஃப். எஸ், இப்ப நம்ம இஃப் கொடுத்துறோம். அப்படிதான் இல்லையா? இப்ப இந்த இண்டெக்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும்? இங்க ஐடி இருக்கு தானே? இந்த ஐடி கிரேட்டர் தென் என்ன கொடுத்துரும்? எஸ்டிங்கிறது என்னது? எஸ். சைஸ்னா என்ன அர்த்தம்? எஸ், நம்ம லென்த்ஸ் படிச்சிருப்போம். இங்க அதுக்கு பேர் என்னது? சைஸ். அப்ப சைஸ்னா என்ன அர்த்தம்? டோட்டலா இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கு? 3. அப்படிதான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இது எப்படி இருக்கணும்? இதுக்கு மேல இருந்தாலும் சரி, இந்த சைஸுக்கு மேல ஐடி இருந்தா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணு. கரெக்ட் மீனிங் தான் இல்லையா? சோ அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கணுமா? இப்ப இந்த இடத்துல ஒருவேளை இப்படி இருக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இதை நான் ரன் பண்ணிட்டு இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்ப நெகட்டிவ்லயும் கொடுத்து பாக்குறேன். நெகட்டிவாவும் இருந்துச்சுன்னா அப்படிதான். அப்ப நெகட்டிவாவும் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த சைஸை விட ஐடி பெருசாவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவாவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேணாலும் போட்டு பார்ப்பாங்க. அப்படிதானே? சரி, ஓகே, நமக்கு 1 இல்ல, அப்போ -1 போட்டு பார்ப்போமே, ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி பார்ப்பாங்க? எப்படி போட்டு பார்ப்பாங்க. இப்ப நான் இந்த இடத்துல -1ன்னு போடுறேன், எடுத்துக்குதா? அப்ப இதுக்கும் நான் கண்டிஷன் கொடுக்கணும் தானே? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐடி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய டேட்டா விட அதிகமாகவும் கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணு. அதான் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷனுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் நாட் ஃபவுண்ட்ங்கிற ஒரு மெசேஜ் சொல்லு. அப்ப அந்த மெசேஜ் எங்க போகும்னா, அந்த ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள மெசேஜ்ங்கிற இடத்துல இந்த டேட்டா போய் நிற்கும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல இப்ப நான் இங்க -1 கொடுத்தாலும் நமக்கு என்ன பண்ணாது? அதே ப்ராப்ளம் தான் வருது. அப்படிதான் இல்லையா? அப்ப -1 இருந்துச்சுன்னா லாஜிக் எப்படி எழுதுவீங்க?
சொல்லுங்க. இந்த இடத்துல if கொடுத்தீங்க அப்பதானா, if id st size இப்படிலாம் சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் திங், இப்போ அதுவே காட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஐடின்னு இப்படி சொல்லிட்டேன். ஓகே, தென் இப்போ கண்டிஷன் என்ன எழுதலாம்? ஐடி வந்துட்டு லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவ் நம்பர், ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்ம எப்படி சொல்லுவோம்? அதுக்கான கண்டிஷன் எப்படி எழுதுவீங்க? ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா? பாசிட்டிவா நெகட்டிவா இல்லையான்னு சொல்றதுக்கு என்ன எழுதிருப்பீங்க? ஓகே, ஐடி எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 0. அதான லாஜிக். கரெக்டா? அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் திங், நமக்கு இங்க டேட்டா எங்க இருக்கு? ஐடி. ஐடி வச்சு தானே செக் பண்றோம். ஐடி லெஸ் தென் என்ன கொடுத்துக்கிறோம்? 0. இதான் கண்டிஷன். அப்படிதானா? சரி, ஓகே. இப்போ இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம். அவ்வளவுதான். புரியுதா? என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இப்படி இருந்தா என்ன பண்ணணும்? த்ரோங்கிற கீவேர்டு எதுக்காக? மெத்தடுக்குள்ள யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அப்படிதானே? இதுல ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவோம். நியூ. இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டோட பேர் என்ன? ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். கரெக்டா? இப்போ இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஐடி என்ன சொல்லிக்கலாம்? நாட் ஃபவுண்ட். இப்போ அந்த ஐடியும் வேணும் அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா என்ன நினைச்சுக்கலாம்? ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள ஜஸ்ட் பிளஸ் போட்டு, எஸ், இதுக்கப்புறமா பிளஸ் போட்டு ஐடின்னு கொடுத்துக்கலாம். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? இந்த லைன் புரியலாம் கேட்கலாம். அதாவது எப்போ த்ரோ பண்ணுங்கன்னா, எனக்கு அந்த சைஸை விட அந்த ஐடி வந்து பெருசா இருக்கும் போதும் சரி, அதே மாதிரி இல்லைன்னா நெகட்டிவ் நம்பரா இருக்கும் போதும் சரி. அப்ப இங்க ஐடி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 லெஸ் தென் 0 இருக்கும். மைனஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாரி மைனஸ்ல இருக்கு, -1 லெஸ் தென் 0 இருக்கும். கரெக்டா? அப்ப நமக்கு என்னது இந்த கண்டிஷன்? ட்ரூ. அப்ப என்ன பண்ண, ஆர் மீன்ஸ் ஒன்னு இதுவா ட்ரூவா இருக்கலாம், இல்ல என்ன பண்ணலாம், இது ட்ரூவா இருக்கலாம். இதுல எது ட்ரூவா இருந்தாலும் சரி த்ரோ பண்ணுங்க. என்ன த்ரோ பண்ணுங்க? நான் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நானா ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா, இதை நீங்க த்ரோ பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்கேன். அப்போ ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்திருக்கேன், ஸ்ட்ரிங் ஆஃப் மெசேஜ். கரெக்ட்? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆஃப் மெசேஜ். அப்ப இந்த மெசேஜுக்குள்ள இப்ப என்ன இருக்கு தெரியுமா? ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கு. அப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த மெசேஜ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும் ரெஸ்பான்ஸா. கிளியர்? ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இந்த ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? த்ரோ த எக்ஸெப்ஷன் இஃப் ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட். என்ன எழுதணுமா? மெத்தட் யூசிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் நம்ம கொடுக்க போறோம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அட் என்ன கொடுக்கணும்? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். இது ஒரு மெத்தட் லெவல் அனோட்டேஷன்ஸ். கிளியரா? இப்போ இதுக்கு கீழே நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, ஒரு மெத்தட் நம்மளாவே எழுதுறோம். பப்ளிக் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துக்கலாம்? அதுல காட்டுதா? ஸ்ட்ரிங் என்ன வச்சுக்கலாம்? ஹேண்டில் எக்ஸெப்ஷன். என்ன பேர்? இது மெத்தடோட பேர், என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நமக்கு மெசேஜா என்ன வேணும்? கரெக்டா? இப்போ இதுக்குள்ள என்ன இன்புட்டா கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத இதுக்குள்ள நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன், இதுல என்ன பண்றோம் எக்ஸாக்டா? ஏன் இங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மெத்தட் தான் என்னது ஹேண்டில் பண்ண போகுது? இப்போ இங்க த்ரோ பண்றோம் இல்லையாங்க, இப்போ இந்த இடத்துல த்ரோ பண்றோம் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணோம்? ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் இந்த டேட்டா வரணும். இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்ல வரணும். இந்த இடத்துல இப்ப இங்க டைம் ஸ்டாம்ப் எடுத்துட்டு வரணும், ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு வரணும், எரர் வரணும். இதெல்லாம் எப்போ வரும்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். அப்படிதான் இல்லையா? அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வரும். அப்படிதானா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல எழுதணும். சரியா? சோ இதுக்கு சிம்பிளிஃபை இன்னொரு வேல நம்ம என்ன எழுதலாம்னா, 1 செகண்ட் கைஸ்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன கொடுத்துக்கலாம், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே, அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது என்ன? ஓகே, இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸா என்ன வரணும்? என்ன மெசேஜ்? ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ், இதுதான் நமக்கு வரணும். அப்படிதான் இல்லையா, நமக்கு என்ன வரணும், இதுதான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுது, the response entity cannot resolve the type அப்படின்னு ஒண்ணு காட்டுதா? இது இன்பில்டா இருக்கிறது தான் ரெஸ்பான்ஸ். சரியா, இதுல ஏன் எரர் வருது அப்படின்னா, சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். Here what problem? என்ன சொல்லுது? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்துட்டு எனக்கு வேணும். ஓகேவா, இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் இருக்கு பாத்தீங்க இல்லையா, இதுதான் எனக்கு வரணும் ஆக்சுவலா. அதாவது இந்த ஸ்டேட்டஸ் வரணும், இந்த மெசேஜ் வரணும், இங்க இருக்க டைம் ஸ்டாம்ப் வேணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மெத்தடோட பேர். ஓகேவா, இந்த பேருக்குள்ள ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அந்த கிளாஸ் நான் இங்க பாஸ் பண்ணிட்டேன். இங்க EXங்கிறது என்னது? EXங்கிறது என்னது? இப்ப நம்ம கேட்ச்க்குள்ள எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு ஈன்னு ஒண்ணு கொடுப்போம். எஸ், அதேதான். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். சரியா, இப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை தான் ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, பட் ஆனா எதுக்கு இது கட்டுது? வெரி குட். அப்போ எரர் தான் வருதா? ஏன் எரர் வருது? இன்புட்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ப்ராப்பரா போட்டிருக்கனா? 1. ஓகே, ஜஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான் வேணும். ஓகேவா, இங்க காட்டுதா? இப்போ கிளாஸ் இது இன்பில்டா இருக்க கிளாஸ். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்டோட எரர் ரெஸ்பான்ஸ். அதேதான் போட்டிருக்கோம், அதேதான். இதுலதான் ஏதோ தப்பு காட்டுச்சு. ஓகேவா, இப்ப இங்க பாருங்க, இது இன்பில்டா இருக்க கிளாஸ். இது என்னன்னா இன்பில்டா இருக்க ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி டைப் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் என்னவா என்டிட்டின்னு இருக்கா. அதாவது இது என்ன ரிட்டர்ன் பண்ணா ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை தான், அந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிற ஆப்ஜெக்டை தான் நமக்கு அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா அதோட ஸ்டேட்டஸ் கோட் என்ன, அதுக்கான மெசேஜஸ் என்ன, ஹேஷ் கோட் வேல்யூ என்ன, இது எல்லாமே நம்ம இதுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஏன் அந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸா அந்த HTTP ஸ்டேட்டஸ் எல்லாம் வேணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் போட்டு 200 500 நம்ம செட் பண்ண முடியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன டைப்ங்கிறத, அது என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு அது பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா தான் அந்த ரெஸ்பான்ஸ் கோட் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். அது ஜென்ரேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்பில்ட் கிளாஸ் தான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா எரர் ரெஸ்பான்ஸ். இந்த எரர் ரெஸ்பான்ஸ்ங்கிறது நம்ம வச்சிருக்க கிளாஸ், அதை தான் நம்ம இங்க உள்ள பாஸ் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா? அப்ப இதுக்குள்ள ஸ்டேட்டஸ் இருக்கு, மெசேஜ் இருக்கு, டைம் ஸ்டாம்ப் இருக்கு. இந்த டேட்டா தான் வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம இதுக்குள்ள ரெஸ்பான்ஸ், ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத பாஸ் பண்ணிக்கிட்டோம். சோ கொடுத்ததுக்கு அப்புறமா ஹேண்டில், இது நம்ம வச்சிருக்க மெத்தடோட பேரு. இது பார்த்தனா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். இதான் அந்த எக்ஸெப்ஷன். இப்போ நமக்கு கேட்ச்க்குள்ள என்ன பண்ணுவோம்? அது என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் போடுவோம், அதுதான். இப்போ நான் வச்சிருக்க கஸ்டம் எக்ஸெப்ஷனோட பேர் தான் இது. அதனால இதை கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண. ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்? ஏன்னா அதுல இருக்க டேட்டா தான் நமக்கு வரணும், ரெஸ்பான்ஸ் அதானே வரணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, சோ நியூ என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எரர் டாட், இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இதுக்கான வேல்யூ செட் பண்றோம். செட் ஸ்டேட்டஸ். இப்போ இந்த ஸ்டேட் இருக்காங்க, ஜஸ்ட் வந்துட்டு 404ன்றது இப்போ நமக்கு தெரியாது. இப்போ அதை நம்ம என்ன பண்றது, இப்போ நான் வெறும் இங்க எரர் டாட் செட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டுதா, அதே மாதிரி இங்க பாருங்க. இப்போ எரர் டாட் என்ன கொடுக்குறோம், கெட் மெசேஜ், கெட் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் என்னது? எக்ஸாக்டா இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸுக்குள்ள இருக்க வரணும்னா இந்த போஜோ கிளாஸ்ல இருந்து என்ன நடந்த செட்டர் மெத்தட். அப்ப அது நமக்கு அவுட்புட் வரும்போது செட்டர் மெத்தட யார் பாத்துக்கிறா ஆக்சுவலா? எஸ், யார் பாத்துப்பா? சரி, ஓகே. இப்போ எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா இப்போ நமக்கு இங்க கொடுக்கக்கூடியது என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, என்டிட்டி. எஸ், அதுவே அனலைஸ் பண்ணி கொடுக்கும். அதான் ஸ்டேட்டஸ் தான் இன்புட்டா கொடுக்குறேன். இல்ல நீங்க டைரக்டா நீங்க 404 கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். பட் அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், http status.notfound.value அப்படின்னு பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், செட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோமா, தென் வந்துட்டு ஸ்டேட் மெசேஜ். இப்போ மெசேஜ் எங்க இருந்து வரும் நீங்க தான் சொல்லணும், இந்த மெசேஜ் தான் வரணும், அப்படிதான் இல்லையா? சோ அப்ப நம்ம இங்க என்ன பாஸ் பண்ணலாம் தெரியுமா, இந்த ex கால் பண்ணா போதும் தானே, அப்படிதானே? அப்ப நான் ex அப்படி நான் கொடுத்துட்டு டாட் கெட் மெசேஜ்னு ஒரு மெத்தடை கால் பண்ணனா இதுல இருக்க மெசேஜ் அப்படியே எடுத்து வந்து கொடுக்கும். அவ்வளவுதான். புரியுதா? சரி, ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும், எரர் டாட் டைம் ஸ்டாம்ப். இப்போ இந்த டைம் ஸ்டாம்ப்ல நான் என்னங்க வேணும், ஜஸ்ட் அதோட டைம். கரெக்டா? சோ இப்போ இது எதுக்குள்ள இருக்கும்னா சிஸ்டம்ங்கிறது என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிஸ்டம்? இது ஆன்சர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் சிஸ்டம்? சிஸ்டம் தான், இதான சிஸ்டம். வெரி குட், இதான் சிஸ்டம். இங்க பாருங்க, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இதை பிரிண்ட் பண்ண நம்ம இப்படி ஒன்று யூஸ் பண்ணுமா இல்லையா? வேற லெவலுங்க நீங்க. வாட் இஸ் திஸ்? இங்க அது அவுட்புட் வர்றதுக்காக அது என்னது ஆக்சுவலா? அவுட் டாட் பிரிண்டலன்ங்கிறது சிகே. வாட் இஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்? இங்க சிஸ்டம்ங்கிறது என்ன, கூட்டுங்கிறதுக்காக அவுட்டா, இது எதுக்காக?
என்டிடிஆர்ல என்னது என்டிடி இல்ல வேற என்ன ஒரு அந்த கிளாஸுக்குள்ள தான் நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அவுட் அப்படிங்கிறது தெரியுதா செக் இன்புட் அவுட்புட் இதெல்லாம் எங்க இருக்கு சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது printf print function print method அதெல்லாம் எங்க தான் இருக்கும் சிஸ்டம் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள நீங்க இங்க இருக்கு பாருங்க இதை தான் நான் யூஸ் பண்றேன் இது எதுக்காகமா கரண்ட் டைம் இன் மில்லி செகண்ட்ல ரிட்டர்ன் பண்றதுக்காக புரியுதா அப்ப சிஸ்டம்ங்கிற கிளாஸுக்குள்ள ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க அப்ப எனக்கு அந்த கரண்ட் மில்லி செகண்ட்ல தான் அந்த டேட் அண்ட் டைம் வேணும் அப்ப நான் என்ன பண்ணணும்னா நான் புதுசா உட்காந்து டேட் இல்ல ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு சிஸ்டம் சொல்லிட்டு அந்த கிளாஸுக்குள்ளதான் கரண்ட் டைம் மில்லி செகண்ட் ஒரு மெத்தட் இருக்கு அதை மட்டும் நான் யூஸ் பண்ணாதான் போதுமே அதேதான் சிஸ்டம்ங்கிறது இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இந்த சிஸ்டத்தை தான் அங்க யூஸ் பண்றேன் இங்க கரண்டா இருக்கக்கூடிய டைம் மில்லி செகண்ட் புரியுதா டைம் ஸ்டாம்ப்னா ஆல்ரெடி சொன்னேன் டேட் அண்ட் டைம் அதை கொண்டு வரதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் சரியா இப்போ இது என்ன இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நமக்கு என்னதான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாவே ரிட்டர்ன் பண்ணும் இப்போ இதுல நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த எரர் தென் HTTP ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்லணும் நாட் ஃபவுண்ட் இது நாட் ஃபவுண்டுக்கான ஒரு எக்ஸெப்ஷன் புரியுதா சரி ஓகே இதுக்கு மேல நம்ம என்ன சொல்லிக்கணும் கண்டிப்பா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் புரியுதா சரி ஓகே இப்போ நம்ம இதை ரன் பண்ண போறோங்க இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன மெசேஜ் சொல்லணும் எஸ் ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படிங்கறத சொல்லணும் அது சொல்லுதான் ஃபர்ஸ்ட் பாப்போம் சரி நம்ம என்ன சொல்லிருக்கு 404 இப்ப சர்வர் எரர்னு சொல்லல ஏன் இப்ப நம்ம எழுதிட்டோம் இல்லையா எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம் நம்மளா என்ன பண்ணிட்டோம் இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன வருது ஸ்டேட்டஸ் 404 மெசேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் ஐடி நம்பர் என்னது -1 டைம் ஸ்டாம்ப் என்னது மில்லி செகண்ட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதனால நமக்கு இப்படி வரும் புரியுதா இதுல நீங்க கரண்ட் டேட் அண்ட் டைம் கூட கொடுத்துக்கலாம் அதுவும் இன்பில்டா இருக்கிறது தான் கரண்ட் டேட் அண்ட் டைம் இங்க என்ன பண்ணிருக்கோம் புரியுதா என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்மளா ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் அதாவது ரெஸ்பான்ஸ் ஸ்டூடெண்ட் எரர் இதுதான் எனக்கு ரெஸ்பான்ஸா வரும் இந்த ஸ்டேட்டஸ் இந்த மெசேஜ் இந்த டைம் ஸ்டாம்ப் இதுதான் நமக்கு இங்க இருக்கும் ஸ்டேட்டஸ் மெசேஜ் டைம் ஸ்டாம்ப் இந்த ஃபீல்ட ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிட்டோம் கன்ஸ்ட்ரக்ட் எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன போட்டோம் கெட்டர் செட்டர் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் என்ன கிரியேட் பண்ணோம் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் தான் கஸ்டம் எக்ஸெப்ஷன் இதுக்குள்ள நம்ம எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் ரன் டைம் எக்ஸெப்ஷன் அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் எழுதினா போதும் இது மட்டும் கொடுத்தாலே போதும் தான் ஏன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சம்டைம்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க கன்ஸ்ட்ரக்டர் தான் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிரியேட் பண்ணா போதும் அவ்வளவுதான் புரியுதா சோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல வந்துட்டு இப்போ இந்த டைம் இப்பதான் எனக்கு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணணும் இது ஒரு மெத்தட் தான் இல்லையா அதனால நான் என்ன பண்றேன் இப்படி கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிருங்க எதுக்கு த்ரோ பண்ணுங்கன்னா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் மெத்தட் லெவல்ல நம்ம எழுதிருக்கோம் இல்ல நீங்க இதுல ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் ட்ரை எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்றோம் கேட்ச் எழுதி பண்ணலாம் அதோட ரொம்ப சிம்பிளஸ்ட் வே தான் மெத்தட் லெவல்னாலே த்ரோ தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா இதுதான் என்னது இப்படிதான் யூஸ் பண்ணணும் ஸோ நியூ ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் அந்த ஐடியோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டேன் எப்பெல்லாம் த்ரோ பண்ணணும்னா ஐடி சைஸை விட பெருசா இருந்தாலும் சரி அதே மாதிரி எப்படி இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அப்ப இது கால் ஆகுது இது வந்து த்ரோ ஆகுது நம்ம இதுதானே கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் -1 கொடுக்கும்போது இந்த மெத்தட் தான் கால் ஆகும் இது கால் ஆகும் போது இங்க வருது இந்த கண்டிஷனை செக் பண்ணுது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது டைரக்டா இந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுது
இது ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் எங்க இருக்கு, அதுக்கான எக்ஸெப்ஷன் அண்டர் இப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப அது என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது இன்பில்டா இருக்க கிளாஸ், இந்த கிளாஸ் மூலமா தான் எக்ஸெப்ஷனை சால்வ் பண்ண முடியும். அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாவே தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுக்குள்ள என்னெல்லாம் பாஸ் பண்ணா நமக்கு ரெஸ்பான்ஸ் மெசேஜா என்ன வரணுமோ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இதுதான் பண்ணணுங்கிறத அந்த தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்ப நமக்கு எதுக்கு ரெஸ்பான்ஸ் வேணுமோ அது ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ள கொடுத்துட்டு எது ஹேண்டில் பண்ண போறோம், ஹேண்டில் எக்ஸெப்ஷன் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ண, இது ஆப்ஜெக்ட்டோட பேர் என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், ex கொடுத்துக்கலாம், e கொடுத்துக்கலாம், சம்திங் லைக். ஓகே, அப்ப இந்த ex நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த டேட்டா வரும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம காமனா எக்ஸெப்ஷன் ஈன்னு சொல்லும்போது டிஸ்கிரிப்ஷன் வருதோ அதே மாதிரி நம்ம இங்க ex கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ex குள்ள இந்த ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட்ங்கிறது இருக்கு. இப்படிதான் கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம எழுதுறோம், அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. இப்ப எனக்கு ரெஸ்பான்ஸா இதெல்லாம் வரும், அதுக்காக நான் ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன கொடுத்துட்டோம், கேட் மெசேஜ் கொடுத்துட்டோம், சிஸ்டம் டாட் அவுட் என்ன கொடுத்துட்டோம், கரண்ட் டைம் மில்லி செகண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். சரியா? சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப அவர் அவரோட பேரை கொடுக்குறாரு. இப்ப என்ன சொல்லணும், இது ஸ்டூடெண்டோட பேர் தான் இல்லையா, ஐடியால 1 கொடுக்குறாரு, சக்சஸ்ஃபுல்லா வருது. -1 கொடுக்குறாரு, எரர்னு வந்துருக்கு. இப்ப என்ன வரும், இப்ப என்ன வருது, நீங்க ஐடி தானே கொடுக்குறீங்க, நான் வந்துட்டு என் நேம கொடுப்பேன், அது வருதா இல்லையா நான் செக் பண்றேன் அப்படின்னு அப்ப கேக்குது. அப்ப அது என்ன சொல்லும், ஐயோ நீ என்ன போட்டு படுத்தாத, எனக்கு ஐடியா மட்டும் தான் வாங்க சொல்லியிருக்காங்க, நீ என்ன பண்ற உன் இஷ்டத்துக்கு என்னதெல்லாமோ கொடுக்குற, அப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லிருது, நீ கொடுத்ததே தப்பு. இப்போ 400 பேட் ரெக்வெஸ்ட், நீங்க கொடுத்த ரெக்வெஸ்ட் தப்பு. இப்படி ஒரு ரெக்வெஸ்ட்க்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுங்கிறதே தெரியல, அதுக்கு அவங்க எதுவுமே எழுதல, அப்ப நீங்க கொடுத்ததே பேட் ரெக்வெஸ்ட். இப்ப இதுல மெயினிங் இருக்கு பேட் ரெக்வெஸ்ட். அப்போ இந்த இடத்துல நான் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும், இதையும் நான் சால்வ் பண்ணி ஆகணும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். பேட் ரெக்வெஸ்ட், இதுக்கு என்னங்க பண்றது, இப்ப இன்னொரு எக்ஸெப்ஷன் தானே, கரெக்டா? இப்ப என்ன பண்றோம், இன்னொரு எக்ஸெப்ஷன் நான் எழுத போறேன். இப்போ காமனா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸெப்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல http ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட் இருந்துச்சு, இதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், நீங்க பாருங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு என்ன ரெக்வெஸ்ட் வந்துச்சு, அது ஆக்சுவலா பேட் ரெக்வெஸ்ட், இதை மட்டும் நான் கொடுத்துட்டு போறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், என்ன ரெக்வெஸ்டா, பேட் ரெக்வெஸ்ட். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? இந்த இடத்துல ஏன் நான் எக்ஸெப்ஷன் போடணும், அதான் என்னது மெயின். அப்போ மெயின் கிளாஸ்ல ex அப்படின்னா அது என்ன கால் பண்ண, அங்க அதுக்கு ஒரு திங்ஸ் இருக்கும், அப்படிதான் இல்லையா? இப்ப நம்ம இதை சும்மா ரன் பண்ணி பார்ப்போம், இவர் என்ன சொல்றாருன்னு தான் பார்ப்போம். இப்ப நமக்கு ஏதாவது எரர் கட்டுதா, எதுவுமே காட்டல. Fail to convert value of type java.lang.string to record type integer for input string. Got it? என்ன பண்ணிருக்கோம், என்ன நடந்திருக்கு, இப்போ சிம்பிளா நான் சொல்றேனே, இதுக்குதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கிளியரா படிச்சிருக்கணும். மாறி 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 சொல்லியிருக்கேன், இப்படிதான் இருக்கும் அங்க. அதுதான் அதை காட்டுறதுக்கு தான் இங்க வரேன், சரியா? அந்த மெசேஜே கொடுக்கல, கொடுத்துருப்போம் இன்டிஜர் b equal to 0 கொடுத்துருப்போம், கரெக்ட்? தென் என்ன பண்ணி வச்சிருப்போம், இப்ப இது எப்படி வருதுன்னு காட்டுறதுக்காக எஸ் இங்க என்ன போட்டு வச்சிருப்போம், a by b ன்னு போட்டு வச்சிருப்போம், கரெக்டா?
சரி ஓகே. இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் கொடுக்கலாம்? அரித்மெட்டிக் சோ என்ன கொடுக்கலாம்? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி ஒண்ணு கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? இப்படி கொடுத்துட்டு இதுல என்ன சொல்லுவோம்? சரி ஓகே. இப்ப இந்த ஈய கூப்பிடுறீங்க. இந்த ஈய கூப்பிடும் போது இந்த மெசேஜ் எங்க இருந்து வருது? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை எங்க இருந்து எடுத்து வரீங்க? எந்த கிளாஸ்ல இருந்து? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள இன்பில்டா எழுதி வச்சிருக்கிறது தான் பை 0 டிவைடட் பை 0 அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இன்பில்டா இருக்கு கிளாஸ். இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஸ்பெசிபிக்கா இது இந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் தான் நான் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் நான் சொல்லிக்க முடியும். இப்போ இதை தாண்டி அது என்ன டைப் ஆஃப் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? அவ்வளவுதான். அதான் நான் இங்க பண்ணிருக்கேன். எதுக்கு? அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நம்ம எழுதணும் இல்லையா? ரெஸ்பான்ஸ் நமக்கு என்ன வேணும் சொல்லணும்ல. அப்ப அந்த ஐடி ரெஸ்பான்ஸா என்ன வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்ல சொல்லணும் தானே? இந்த மெசேஜ் தான் அது சொல்லுது. இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம அந்த ரெஸ்பான்ஸா நம்ம சொன்னதுதான். புரியுதா? இந்த நீங்க கஸ்டம் எக்ஸெப்ஷன் எழுதாம நீங்க அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? நார்மலா எக்ஸெப்ஷன் நீங்க போடலாம். ஓகே. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு இந்த ஃபார்மேட்ல ஸ்டேட்டஸ் வேணும், மெசேஜ் வேணும், டைம் ஸ்டாம்ப் வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நானா என்ன பண்ணேன்னா, ரெஸ்பான்ஸோட எரர் ரெஸ்பான்ஸா இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு ரெஸ்பான்ஸ் கிளாஸை எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்? ஸ்டூடெண்டே இல்ல, அப்படி ஒரு எக்ஸெப்ஷனே கிடையாது இன்பில்டா. அப்ப நம்மளா எழுதுறோம், இதுதான் நான் வச்சிருக்க கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸெப்ஷனை தான் நான் த்ரோ பண்ணி காட்டுறேன். நம்ம இது இல்லாம இன்பில்டா இருக்கிறத யூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஆனா ரியல் டைம்ல நிறைய டைம் நம்ம இப்படிதான் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த அப்ரோச் எழுதுறேன் சொல்றேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்போ எனக்கு இங்க ஸ்பெசிபிக்கா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொன்னேன் அப்படின்னா, இதுல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா இது வரும். அப்படி இல்லை அப்படின்னா காமனா நம்ம இங்க என்ன எக்ஸெப்ஷன் சொல்றோம் அதுதான் வரும். கரெக்டா? அதுதானே வரப்போகுது. இப்ப சப்போஸ் நான் இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நமக்கு என்னன்னு வரும்? java lang dot arithmetic exception divided by 0. இப்ப இந்த அந்த கிளாஸோட பேர் அந்த டிஸ்கிரிப்ஷன் அதுதான் நமக்கு இங்க காட்டுது. எங்க இருக்கு? java dot lang dot string to record type integer for input string. புரியுதா? அப்ப இதுல எனக்கு கண்டென்ட் இப்படிலாம் வேண்டாம், என்ன பண்ண முடியாது? இதை மாத்திக்கலாம். இதை எங்க மாத்துவீங்க சொல்லுங்க பாப்போம். எதுக்குள்ள மாத்துவீங்க? எதுக்குள்ள மாத்தணும்? அது சொல்ல, அது வந்துட்டு ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். இது பேட் ரிக்வெஸ்ட். இப்ப மெசேஜ் எங்க எடுத்துட்டு வருது? இதானே? இதுக்குள்ள டைரக்டா நம்ம என்ன கொடுக்கலாம்? இப்படி கொடுக்கலாம் தானே? இப்ப ரன் பண்ண என்னன்னு வரும்? அவ்வளவுதான். சிம்பிளா வந்துச்சா? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா இப்ப நமக்கே தெரிஞ்சிருக்கும், அதுல இல்லாத ஒரு ஸ்டூடெண்டோட ஐடி போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா இப்படிதான் எனக்கு என்ன பண்ணணும்? எரர் காட்டக்கூடாது. அதுக்கு நம்ம ப்ராப்பரா எக்ஸெப்ஷன் எழுதிருக்கணும். அப்ப எக்ஸெப்ஷன் மீன்ஸ் ரன் டைம். அந்த வேர்டெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸெப்ஷன் அப்படின்னா ரன் டைம் அப்படிங்கிற வேர்டு இருக்கணும் இந்த இடத்துல. ரன் டைம்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் எக்ஸெப்ஷன். அப்ப ஸ்ப்ரிங் பூட்ல நீங்க எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, என்கிட்ட மெத்தட் லெவல் அனோட்டேஷன் இருக்கு, அதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணுவேன். அந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ள நமக்கு என்ன எரர் மெசேஜ் வேணுமோ அந்த கிளாஸ் உள்ள யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்றோம்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே செட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் அப்படிங்கறது நமக்கு என்ன பண்ணும், அதுக்கான ரெஸ்பான்ஸா இந்த இடத்துல பேஜ்ல வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே காட்டணும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற அனோட்டேஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா மெயினா அதுதான்
சரியா? தென் ரெஸ்பான்சிபிலிட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். எதுக்காக எக்ஸெப்ஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்படி ரன் டைம்ல வரும்போது இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, அதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பா தெரிஞ்சுவாங்க. சரியா? சரி, ஓகே. எல்லாத்தையும் எங்க கொண்டு போட்டிருக்கோம்? எதுக்குள்ள இருக்கு? ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் போட்டு வச்சிருக்கோம். எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்றேன்னா புதுசாக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். நியூ பேக்கேஜ். சரியா? எக்ஸெப்ஷன் அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இதை எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றேன். அப்போ ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸை ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு போட்டுறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு போட்டுறேன். அவ்வளவுதான். கரெக்டா? இதுக்குள்ள இப்ப நான் என்ன பண்றேன்னா இன்னொரு கிளாஸ் நான் எழுத போறேன். குளோபல். சரியா? குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். இது எதுக்காக? இது எதுக்காக தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க கொண்டு போட்டு வச்சிருக்கீங்க? இப்படிலாம் கொண்டு போய் போடாதீங்க. புரியுதா? இத அப்படியே கட் கொண்டு போய் இதுல போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இத போட்டுட்டு இங்க சொல்லிடணும் அட் கண்ட்ரோலர் அட்வைஸ். சரியா? என்ன கொடுக்கணும்? அட் கண்ட்ரோலர் அட்வைஸ். புரியுதா? இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லிட்டோம்னா இவர் தான் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். அப்ப நம்ம பேஜ்ல நம்ம அப்ளிகேஷன்ல எவ்வளவு கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் வருதோ அது எல்லாமே இந்த பேஜுக்குள்ள தான் இருக்குன்னு அர்த்தம். அதே கோடு தான். புரியுதா? அதே கோடு தான். இப்ப நீங்க இந்த பேஜ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கண்ட்ரோலர் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு காமனா எவ்வளவு எக்ஸெப்ஷன் வருதோ அது எல்லாத்தையும் நான் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டு வச்சிட்டேன். அப்ப நம்ம என்ன அனோடேஷன் கொடுக்கணும்னா கண்ட்ரோலர் அட்வைஸ் சொல்லிட்டா போதும். அப்ப ஸ்ப்ரிங் பூட் புரிஞ்சுக்கும். ஸ்ப்ரிங் புரிஞ்சுக்குது. ஓகே, இவர் தான் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்னா குளோபலா அந்த அப்ளிகேஷனுக்கு குளோபலா வரக்கூடிய எக்ஸெப்ஷன் எல்லாமே இவர் தான் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற மீனிங். சரியா? சரி, ஓகே. இப்ப நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப நமக்கு சக்சஸா எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இப்ப நமக்கு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல என்ன இருக்காது? எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கான லாஜிக் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இல்ல, கரெக்டா தான் இருக்கு. ஃபைன். இங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு பார்த்தேன், அதனால இங்க ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒண்ணு இருக்கா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இங்க ரன் பண்ணி பார்ப்போம். சேம் மெசேஜ். எந்த எரரும் நமக்கு என்ன பண்ணல? த்ரோ பண்ணி காட்டல இல்லையா? இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சேம் மெசேஜ். ஓகே, இப்போ நமக்கு அதுல இருக்க ஸ்டூடெண்டோட டேட்டா இப்போ புரியுதா? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி எழுதணும்னு. இப்போ நமக்கு 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். ஐடி நம்பர் 1 இருக்கு, அதே மாதிரி ஐடி நம்பர் 0 இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஐடி நம்பர் 2 இருக்கு, சக்சஸா வந்துடும். அதனால 200 காட்டும். இப்ப அதை தாண்டி நம்ம கொடுக்கும்போது தான் ஐடி நம்பர் 3 கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணும்? ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன். பேட் ரெக்வெஸ்ட் ஒரு 3 கொடுத்தா பேட் ரெக்வெஸ்டா? 3 கொடுத்தா என்ன வரணும்? ஐடி நாட் ஃபவுண்ட்ல வரணும். பட் ஆனா இங்க என்ன வந்திருக்கு? பேட் ரெக்வெஸ்ட்ல வருது. இப்படி வரக்கூடாது. இப்ப நான் இங்க இது கொடுத்து பாக்குறேன். இது கொடுத்தா என்ன வரணும்? இதுவும் பேட் ரெக்வெஸ்ட் வரணும். இது வருது, பட் ஆனா ஏன் அது வரல? அப்படிலாம் இல்ல, ஏதோ சின்ன தப்பு இருக்கு. இப்ப இந்த இடத்துல கொடுக்க /3 கொடுத்து பாக்க. இந்த இடத்துல எனக்கு பேட் ரெக்வெஸ்ட் வரக்கூடாது. ஏன் வருது நம்ம செக் பண்ண போறோம். இல்ல, அப்படிலாம் இல்ல. இது வந்துட்டு இதுவா தான் இருக்கு. ஃபைன். கண்ட்ரோலர் அட்வைஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். சரி, ஓகே. இதுக்கு வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரே மெத்தட், இங்கேயும் சேம் மெத்தட் தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுக்கு மெத்தட் வேணா நான் மாத்திக்கிறேன். எக்ஸெப்ஷன் ஹேண்டில் எக்ஸெப்ஷன் 1ன்னு போட்டுக்கிறேன். சரியா? ஓகே, இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? சேம் மெத்தட் இருக்கிறதுனால லாஸ்டா இருக்கிறது எடுத்துக்குது. இப்ப நம்ம பிஎஸ் கோல் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா?
இப்ப நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி சம்திங் என்னெல்லாமோ போடும். லாஸ்டா என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் தான் வரும். அப்படிதானே? ஓகே, இப்ப நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்ப என்ன வருதுன்னு சொல்லுங்க. இப்போ அதே தான் வருது. என்னடா அது? எஸ், பேட் ரெக்வெஸ்ட். எதனால பேட் ரெக்வெஸ்ட்? error response. Okay, அப்படிலாம் இல்லைங்க. இப்ப நம்ம இங்கதானே எழுதியிருக்கோம் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்னா நமக்கு என்ன பண்ண போறோம்? இந்த கண்டிஷன்ஸ் பாக்குது. ஆக்சுவலா இங்க பாக்குது ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். கரெக்டா? இது எங்க இருக்குன்னு பாக்குது. ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். ரீபில்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம்? ரீபில்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். சரி, இல்ல இல்ல இதுதானே சொல்றீங்க. ஓகே, இது இந்த EXல இருந்துதான் மெசேஜ் எடுத்துட்டு வரும். ஓகேவா? அப்ப இந்த EX.get மெசேஜ்னா இது இது டைரக்டா நம்ம கொடுக்கிறது என்னன்னா இந்த மெசேஜ் தான் அங்க வரும். எனக்கு எப்போ வரணும்னா இந்த இடத்துல இப்போ இந்த எக்ஸெப்ஷன் அந்த த்ரோ ஆகுது இல்லையா, அங்க அந்த கண்டிஷனை பார்த்துட்டு செக் பண்றாங்க. ஓகேவா? ஓகேவா? சரி, ஓ இங்க மாறுது இங்க மாறலன்னு சொல்றீங்களோ? அந்த எக்ஸே காட்டல. அது ஏன் காட்டல தெரியுமா? நான் இந்த இடத்துல அது யூஸே பண்ணல, அதனால அது தேவையில்லைன்னு சொல்லுது. புரியுதா? இப்ப இங்க பாருங்களேன், இப்ப நான் இங்க ஈன்னு கொடுத்துருக்கேனா, அதாவது தேவை அது நமக்கு இந்த இடத்துல யூஸே பண்ணலையே. இப்ப நான் எப்படி கொடுத்துட்டேன்னா இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல வெறும் EX டாட், இப்ப அது ஹைலைட் ஆகும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல புரியுதா? இப்ப ஹைலைட் ஆகுதா? டாட் கொடுத்துட்டு கெட் மெசேஜ், அது நம்ம யூஸ் பண்ணதான். ஓகேவா? ஐயோ ரீபில்ட் வேற பண்ணணுமே. சரி, ஓகே. சைட்டே நாட் டைம் ஆச்சா? இப்ப பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3 அவுட் ஆஃப் பவுண்ட். எனக்கு தெரிஞ்சு எதுதான் காலா அதுதான் ஏன் இப்போ ஒர்க் ஆகும் பாருங்க. இப்போ ஒர்க் ஆகுதா? எரர் வந்துச்சா? சரி, ஓகே. இது என்னன்னு பாருங்க. 5 எக்ஸெப்ஷனுக்கே ஒரு எக்ஸெப்ஷன். கரெக்ட் தான், இந்த கோட் எல்லாம் கரெக்ட் தான். ஃபைன். சரி, ஓகே, ஃபைன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? ஓகே, செய்தான்
ஓகேவா? இதே தான் எக்ஸாக்டா. ஓகே, இது என்ன நான் சொல்றேன் செக் பண்றேன் உங்களுக்கு. ஃபைன். சோ ரிமைனிங் திங்ஸ் நாளைக்கு அவைலபிளா எல்லாரும்? ஓகே, நாளைக்கு செஷன் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் எல்லாம் பண்ண மாட்டோம். சரியா? ஒரு 1 hour தான் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ so much. Take care. Bye bye.